ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசாங்கம் கோழி பண்ணை கடன் யோஜனா திட்டம் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. 9 லட்ச ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. அதில் மானிய தொகைன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அது 7 லட்ச ரூபாய் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து நாம் எப்படி பயன்பெற முடியும், இதற்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி ரெடி பண்ணணும், எங்கே போய் அப்ரோச் பண்ணணும் போன்ற முழுமையான தகவல் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வீடியோ லென்த் அதிகமாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இது உங்களுக்கு இல்லைனா மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் நினச்சினா ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எந்த திட்டத்தில் அப்ளை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரதம மந்திரி எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்க ஒரு திட்டம் தான். இந்த திட்டத்தில் நாம் கோழி பண்ணை அமைக்க மத்திய அரசாங்கத்துடன் கடன் வாங்கினோம். கடனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மானிய தொகை கொடுக்குறாங்க. அதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராமை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். தொழில் தொடங்குவதற்காக மத்திய அரசாங்கம் மானிய கடனுடன் கூடிய ஒரு சிறப்பு திட்டம் தான் இது. இதற்கு எப்படி அப்ளை பண்ணலான்றவங்க பார்க்கலாம். இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க மானிய தொகை 2 பிரிவுகளில் கீழ் கொடுக்கப்படுகின்றன. ஒன்று சர்வீஸ் செக்டார், அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா மேனுஃபேக்சரிங் செக்டார் சொல்லிட்டு 2 விதமாக இந்த திட்டத்தில் கொடுக்குறாங்க. சர்வீஸ் செக்டார்னு பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு ஒர்க் எடுத்து சர்வீஸ் பண்ண போகிறோம். பொது பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறோன்னா அது சர்வீஸ் செக்டர் இருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10 லட்சம் வரை கடன் உதவி, இதற்கு கல்வி தகுதி எதுவும் தேவையில்லைன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவே மேனுஃபேக்சரிங் செக்டர், நான் தான் உற்பத்தி பண்ண போகிறேன், ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் தொழிலுக்கு 25% மானியத்துடன் தொழில் தொடங்க கடன் உதவி அளிக்கப்படுகிறது. இதுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. தகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விண்ணப்பிக்கணும். இதற்கு தகுதி என்ன பார்த்தீங்கன்னாக்கா, கடன் உதவி பெறுவதற்கு விண்ணப்பதாரர்களுக்கு 18 வயது பூர்த்தி செய்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. 18 வயது முடிஞ்சிருந்தாலே போதும். மற்றும் கிராமப்புறத்தை சேர்ந்தவராக இருந்தார்கள் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. புதிதாக தொழில் தொடங்குவதற்கு கடன் உதவி மானியத்துடன் அளிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கடன் உதவி வழங்குறாங்க, கடன் கொடுக்குறாங்க. அந்த கடன் பார்த்தீங்கன்னாக்கா மானியத்துடன் கொடுக்குறாங்க. இந்த மானிய தொகை பெறும்பொழுது வேறு எந்த ஒரு மானிய தொகை பெற்றிருக்க கூடாது. நீங்கள் மானிய தொகையுடன் அப்ளை பண்ண நினைக்கிறீங்கன்னா வேறு எந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் மானிய தொகை பெற்றிருக்க கூடாது சொல்லியிருக்காங்க. பங்கீடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ கொடுப்பாங்க உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாம் இந்த மானிய தொகை பெறுவதற்கு கடன் தொகையில் குறிப்பிட்ட அளவு நம்மளுடைய பங்கீடு இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம 10 லட்ச ரூபாய் தொழில் தொடங்க கடன் கேட்டிருக்குன்னா வாங்க, அப்படின்னா அதில் நம்மளோட பங்கு 10% சொல்லியிருக்காங்க. அதாவது 10 லட்சத்தில் 1 லட்ச ரூபாய் உங்கள் பங்கீடு இருக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா PMEGPயில் விண்ணப்பத்திற்கு முன்னால் நாம் கடன் உதவி பெறுவதற்கான வங்கி தேர்வு செய்த பின் அந்த வங்கியில் யார் பெயரில் நாம் கடன் வாங்க இருக்கிறோமோ அவருடைய ஆதார் அட்டை அல்லது பேன் கார்டு மூலமாக சிபில் ஸ்கோரை பார்ப்பதற்கு நல்லது சொல்லியிருக்காங்க. பின்பு தன் சரியான முறையில் இருந்தால் கடன் கொடுப்பார்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம கடன் வாங்குவதற்கு முன்னாக யார் பேரில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு வச்சு சிபில் ஸ்கோர் செக் பண்ணிங்க, அப்போ தான் அப்ளை பண்ணணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம கடன் வாங்கக்கூடிய வங்கியின் கடன் கொடுக்க ஒப்புதல் அளித்த பிறகே PMEGPயில் அப்ளை பண்ண வேண்டும். அதாவது நம்ம போய் ஒரு பேங்க்கை போய் அப்ரோச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னாக்கா சிபில் ஸ்கோர் செக் பண்ணுறீங்க. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த பேங்க்கில் அப்ளை பண்ண போகிறீங்களோ இந்த ஸ்கீமை பற்றி சொல்லுங்கள். இது மாதிரி நான் கோழி பண்ணை அமைக்க போகிறேன் சார், இந்த கோழி பண்ணை அமைப்பதற்கு எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் தேவைப்படுது, இந்த கடன் கழிக்க உங்களால் முடியுமான்னு கேளுங்க. சரி சார் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், நாங்கள் தரோம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும் மேனேஜர் கிட்ட. மேனேஜர் லெவலில் அது எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல ஓகே சார் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வாங்க சொல்லுவாங்க. நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நம்ம அப்ளை பண்ணதுக்கு அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் PMGPயில் அப்ளை செய்யும் முறை பார்த்தீங்கன்னாக்கா 3 முறையில் உள்ளது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா DIC, உங்கள் மாவட்டத்தில் உள்ள DIC அலுவலகத்தில் அப்ளை செய்யலாம், மாவட்டத்தில் உள்ள DIC அலுவலகத்தில் அப்ளை செய்யலான்றாங்க. அதுக்கப்புறம் KVIC, காந்தி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன், அதுக்கப்புறம் இல்லைன்னா KVIB, காந்தி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரியல் போர்டு. இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போய் அப்ளை பண்ண முடியும். இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி நாம் இந்த ஆவணங்களை குடும்பத்து அப்புறம் PMGPயில் இதெல்லாம் எல்லாம் சரி பார்த்து பிறகு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு கேட்பாங்க. நம்ம அப்ளை பண்ணதுக்கு போயிட்டோம், ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் டீட்டெயிலு, பத்திர காப்பி எல்லாமே கொடுக்கணும். அது என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்து பார்க்கலாம், அடுத்தது பார்க்கலாம்.
ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்பாங்க. நம்ம தொடங்கக்கூடிய கோழி பண்ணைக்கான மொத்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்பாங்க. எவ்வளோ சதுர அடியில் இருந்து கோழி பண்ணை வேலை முடியும் வரையில் அதில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களின் விலை மற்ற அளவுகளை கொண்டதாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க, இப்போ கோழி பண்ணை அமைக்க, கொட்டகை அமைக்க, அதுக்கப்புறம் தீவனம், அதுக்கான என்னென்ன பொருள் வாங்குகிறோமோ, கோழி பண்ணை அமைப்பதற்கான தேவையான என்னென்ன பொருள் வாங்கணுன்றத லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த லிஸ்ட்டுக்கு எவ்வளோ செலவாகுது கரெக்டாக கேட்டு எழுதிக்கங்க. அதை ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேர்ம் லோன் அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் சொல்லிட்டு 2 மெத்தடில் கொடுக்குறாங்க. டேர்ம் லோனுன்றது என்னென்னா, நீங்கள் ஆரம்பிக்கும் போது கோழி பண்ணை பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் பெயரில் கடன் வழங்கப்படும். அப்படி இல்லைன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் என்பது நாம் செய்ய போகும் தொழில் மூலப்பொருள் வாங்குவதற்கு கொடுக்கக்கூடியது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேர்ம் லோனுன்றது நீங்கள் என்னென்ன பொருளாக வாங்க போகிறீங்களோ அந்த பொருள் வந்து அந்த கம்பெனி பேரில் தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோழி தட்டு, கோழி தீவனம், அதுக்கப்புறம் கட்டுமான பொருட்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நேம் போட்டு கொட்டேஷன் வாங்கி கொடுக்கணும். அந்த கொட்டேஷனில் எந்த பேர் கொடுக்குறாங்களோ அந்த கொட்டேஷன் பேரில் தான் இவங்க வந்து லோன் சேங்ஷன் பண்ணுவாங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் மூலப்பொருட்கள் வாங்குவதற்கெல்லாம் நம்ம பேர்லாம் கொடுத்தால என்னென்னா கோழி, அதுக்கப்புறம் கோழி தீவனம், இதெல்லாம் வாங்குறதுக்கு நம்ம எந்த ஒரு நேம் கொடுத்தாலும் நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் எடுத்துக்கலாம். அதாவது நாம் கோழி பண்ணையில் மூலப்பொருட்கள் என்பது கோழி வளர்க்கும் காலகட்டங்களில் கோழிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து, உணவுப் பொருட்கள் மூலப்பொருளாக சொல்லியிருக்காங்க. நாம் PMEGPயில் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் சரிபார்த்த பிறகு சரியாக்கும் பட்சத்தில் அவை நாம் கடன் வாங்கக்கூடிய வங்கிக்கு அனுப்பப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நாம் எல்லா டாக்குமெண்ட்டும் அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ண முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு ஒரு காப்பி நம்மளுக்கும் ஒரு காப்பி பேங்க்குக்கும் அந்த டாக்குமெண்ட்டை கொடுப்பாங்க. அதற்கு பிறகு அந்த ஆவணங்கள் மற்றொரு காப்பி நமக்கு அனுப்பப்படுவார்கள். நாம் அந்த ஆவணங்களை பெற்ற பிறகு அதை நாம் சரிபார்த்து நாம் கடன் வாங்கக்கூடிய வங்கியில் சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிறகு அதன் உண்மை நிலையை சரிபார்த்த பிறகு PMEGPக்கு நாம் கடன் வாங்கக்கூடிய வங்கிக்கு இருந்து அப்ரூவ்டு கொடுப்பாங்க. அதன் பிறகு PNGBயிலிருந்து 1 முதல் 10 நாட்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுவார்கள். இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறணும்னு நினைக்கிறவங்க இந்த திட்டத்துக்கான பயிற்சி காலம் 1லேருந்து 10 நாட்கள் வந்து பயிற்சி இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சி வகுப்பு முடிந்த பிறகு 1 வாரத்துக்குள் நமக்கு சர்டிஃபிகேட் வழங்கப்படும். அதை நாம் வங்கியில் சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு நாம் கோழி வளர்க்கக்கூடிய அந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கடிதம் பெற்று வங்கியில் சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரைனிங் சர்டிஃபிகேட் அண்ட் ஒப்பந்த சர்டிஃபிகேட் 2த்தையுமே எடுத்து போயிட்டு பேங்க்கில் கொடுக்கணும். இதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன, நம்ம அப்ளை பண்ணோன்னா என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் பார்த்தீங்கன்னாக்கா, பத்திர ஜெராக்ஸ் கேட்பாங்க, ஃபோட்டோ 2 கேட்பாங்க, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, பேன் கார்டு ஜெராக்ஸு, ஸ்கூல் டிசி கேட்பாங்க, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, சிட்டா, பேங்க் பாஸ்புக்கு, மெஷின் கொட்டேஷன், நீங்கள் என்னென்ன பொருளாக வாங்க போகிறீங்களோ அதுக்கான கொட்டேஷன், இடத்தின் சுற்றளவு, பின்கோடு, ஃபோன் நம்பர்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, பேங்க் டீட்டெயிலு, வீட்டு ரசீது, வரி ரசீது, LIC டாக்குமெண்ட்டு, எல்லா டாக்குமெண்ட்டும் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்டு. கடன் தொகை பெற வங்கியில் கொடுக்க வேண்டிய ஆவணங்கள் நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாக்குமெண்ட்டை நம்ம வங்கியில் கொடுக்கணும். இது அப்ளை பண்ணதுக்கான டாக்குமெண்ட்டு. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வங்கியில் அந்த டாக்குமெண்ட்டை அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் லீகல் ஒப்பீனியன் கேட்பாங்க, நிலத்தின் மூலப்பத்திரம் கேட்பாங்க, கிரயம் கேட்பாங்க, வாய்தா ரசீதுன்றது விவோ கிட்ட கேட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பதிவேடு உட்பிரிவு கால எண் கேட்டிருக்காங்க, அடங்கல், AVO, ஆதார் கார்டு, வீட்டு வரி ரசீது, சிட்டா கேட்டிருக்காங்க, தனி வரைபடம், கூட்டு வரைபடம், விஓ சர்டிஃபிகேட், விலங்கச்சான்று, EC. நீங்கள் இடத்தோட டாக்குமெண்ட்லாம் நம்ம கொடுத்தாகணும். எதுக்காகனா நம்ம லோன் கொடுக்க போகிறதுக்காக. இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வங்கியில் கிட்ட கொடுத்தீங்கன்னாக்கா லீகல் ஒப்பீனியன் வாங்கி வங்கியில் கொடுக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. லீகல் ஒப்பீனியன் வாங்கிய பிறகு வங்கி கொடுத்தீங்கன்னாக்கா அதன் பிறகு அவை அனைத்தும் வங்கி மேலாளர் சரிபார்த்த பிறகு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. லோன் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் தான் ரெஜிஸ்டர் பண்ணிய பிறகு ஓரிரு நாட்கள் நம்ம கேட்ட கடன் தொகை வங்கியிலிருந்து வழங்கப்படுவார்கள். நாம் வங்கியிலிருந்து கடன் தொகை பெற்ற பிறகு குறைந்தது 1 வாரத்துக்குள் மானிய தொகை நமக்கு வந்து சேர்ந்து விடும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக கடன் பெறும் மற்றும் மானிய தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா
20 லட்ச ரூபாய் கடனும் 7 லட்ச ரூபாய் மானியத் தொகை நமக்கு கிடைக்கும். இதுதான் ப்ரொசீஜர். அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்சல்டன்சின்னு சொல்லிட்டு வச்சு ரன் பண்ணுறாங்க. இந்த கன்சல்டன்சியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே அப்ளை பண்ணி தரேன்றாங்க. அவங்க அப்ளை பண்ணி தரேன்னு நினைக்கிறவங்க, இது மாதிரி கன்சல்டன்சி மூலமாக நாங்கள் அப்ளை பண்ணிக்கிறோம் சார் நினைக்கிறவங்க, ஒரு கமிஷன் கேட்பாங்க. அந்த கமிஷன் கொடுத்தா தான் அவங்க அப்ளை பண்ணுவாங்க. அந்த கமிஷன் டீட்டெயில் எல்லாமே அவர்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுக்குற, கடைசியாக நீங்கள் ஃபோன் நம்பர் கேட்டுக்கலாம். மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.